ஜெர்மனியின் ஹாம்பர்கில் உள்ள 26ஆம் இலக்க யூபர் சீரிங் அகதிகள் தங்குமிடம் தொடர்பில் பல்வேறு முறைப்பாடுகள் எழுந்துள்ளன. அங்கு வசிப்பவர்கள் மற்றும் ஊழியர்களிடமிருந்து இந்த முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. போர்டன் அண்ட் வானன் நிறுவனத்தினால் நடத்தப்படும் இந்த கட்டிடத்தில் 2025ஆம் ஆண்டு முதல் சுமார் 160 தீ விபத்துகள் ஏற்பட்டன. இதனால் தீயணைப்பு வீரர்களின் பணிச்சுமையும் அதிகரித்துள்ளது. கட்டிடத்தின் உள்ளே இருக்கும் நிலைமைகள் மிகவும் மோசமானதாகவும் மனிதாபிமானமற்ற நிலையில் இருப்பதாக தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை கட்டிடத்தில் உள்ள வசதிகள் மிகவும் அழுக்காகவும் சேதமடைந்தும் இருப்பதனை முன்னாள் ஊழியர் ஒருவர் பகிர்ந்துள்ளார். எங்கும் குப்பைகள், உடைந்த கழிப்பறைகள் மற்றும் பொதுவான குளியல் அறைகளில் நிலவும் மிகவும் மோசமான சுகாதாரம் ஆகியவை இந்த புகைப்படங்கள் மூலம் தெரிய வருகின்றன. இருப்பினும் இந்த கட்டிடம் தினமும் சுத்தம் செய்யப்படுவதாகவும் பாதுகாப்பு சோதனைகள் தவறாமல் செய்யப்படுவதாகவும் சமூக சேவைகள் துறை கூறுகிறது. எனினும் அதிகப்படியான மக்கள் அங்கு தங்குவதே முக்கிய பிரச்சினை என அங்கு வசிப்பவர்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த கட்டிடத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர். அவர்களில் பலர் அறிமுகமில்லாதவர்களுடன் சிறிய அறைகளை பகிர்ந்து கொள்கின்றனர். ஏற்கனவே பலர் போரினால் மன அதிர்ச்சிக்கு ஆளாகியுள்ளதால் இது மன அழுத்தத்தையும் சிரமத்தையும் தருவதாக அங்கு வசிப்பவர் ஒருவர் கூறியுள்ளார். மேலும் கட்டிடத்தில் வசிக்கும் குழுக்களுக்கு இடையே மோதல் மற்றும் பாகுபாடு ஆகியவை நிலவுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் குறிப்பிட்ட குழுக்களை பிரிப்பது பதற்றத்தை குறைக்கக்கூடும் என சில அமைப்புகள் கூறுகின்றன.